ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி இந்த மாதிரி சமையல் வீடியோ, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விளாக் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் தான், இருந்தாலும் நான் ஒரு vlog-ஆ இது எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. சரி பார்க்கலாம். அவ்வளோதான். அரிசி பருப்புக்கு தேவையானது வெங்காயம், சீரகம். ஏன் நம்ம இது கூடயே நான் போட்டு வச்சிருக்கேன்னா சீரகம் தனியாக போட்டால் கருகிடும், அதனால் நம்ம இதுலேயே போட்டாச்சு. மிளகாய் 2 மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. ஓகே, நாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி இந்த மாதிரி சமையல் வீடியோ, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விளாக் வரும். கரெக்டாக எடுக்கிறேனா இல்லையா சீரியஸாக எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம விட்டுட்டு எங்கேயும் ஓடிடக்கூடாது. தக்காளி தான் வருது, ஆனால் சம்டைம்ஸ் நான் அப்படி பண்ணுவேன். இப்போதானே நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளும் vlog எடுத்து போடலாமே, தப்பு இல்லையா? நம்ம எவ்வளோ நாள் ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் யூடியூப் 2 to 3 years இருக்கேன், ஆனால் அது கன்சிஸ்டன்சியாக எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்றதே வர மாட்டேங்குது. நான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன், அதில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர், அவரை கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சாங் போடுங்க, இந்த இதில் வந்து இந்த ஹம்மிங் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. நான் பண்ணுறது ஓகேவா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் வந்து அவங்கள மேடம் சார் எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஷார்ட்ஸ் போடுறத ஒருத்தங்க பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தானே இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் இந்த மோட்டிவ் வந்து அவரை மோட்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சாரும் மேமும் எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொதிக்குது. நம்ம இந்த டைம்ல வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு நம்ம சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உப்பு காரம்
எல்லாமே நல்லா இருக்கு. அரிசி சூப்பர். ஓகே.